Hi viewers, நான் உங்கள் ஸ்ரீமதி தர்ஷினி நியூட்ரிஷனிஸ்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சம்மரில் எந்த மாதிரியான உணவு முறைகளை எடுத்துக்கணுன்றதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு போகிறேன். அதுக்கு முன்னாடி சம்மரில் என்ன மாதிரியான பாதிப்புகள், என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்மளுடைய உடலில் ஏற்படுன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவது பார்த்திங்கன்னா, சம்மர்னோடனே நம்மளுடைய உடம்புல நிறைய டீஹைட்ரேட் ஆகும். தண்ணி சரியாக குடிக்காததுனால டீஹைட்ரேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அது மூலமாக நிறைய பக்க விளைவுகளும் ஏற்படும். அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பார்க்கும்போது யூரினோட அவுட்புட் ரொம்பவே கம்மியாயிடும். யூரின் போகும்போது மஞ்சள் கலரில் யூரின் போகும். சிறுநீர் கடுப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது யூரினில் எரிச்சலோ இல்லை நமைச்சல் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்பவே பாடி ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு ஜென்ரலாகவே இந்த சம்மரில் இந்த வெயிலோட தாக்கம் தாங்க முடியாமல் ரொம்ப பாடி ஹீட் ஆகும். இதோட பக்க விளைவுகளாக என்ன ஆகும்னா, சின்ன சின்ன சூடு கட்டு மாதிரி எழும்பும். இந்த சூடு கட்டின்றது பார்த்திங்கன்னா ஹீட் பாயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹீட் ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி சூடு ரிலேட்டடான பாதிப்புகளும் உடம்புல ஏற்படும். வேர்க்கூறு, இது எல்லாமே இந்த சம்மர் சீசனில் வரக்கூடியது தான். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நிறைய ஸ்வெட் ஆகும். ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா சிலருக்கு உட்காந்து எழுதிட்டுருக்குறாங்க இல்லை என்ன பண்ணிகிட்ருக்குறாங்கன்னா கூட அவங்க எழுதும்போதே அவங்க கையெல்லாம் ரொம்ப ஈரப்பதமாகிடும். அவங்க உட்காந்து எழுந்துட்டு அந்த இடமே ஃபுல்லாக ஈரமாகிடும். இந்த மாதிரி அளவுக்கு ஸ்வெட் ஆகிறவங்களுக்கு இந்த சம்மர் சீசன் பார்த்திங்கன்னா ரொம்பவே கொடுமையாக இருக்கும். ரொம்ப ஸ்வெட் அதிகமாகிறதுனால அவங்களுடைய கலோரிஸ் ஈஸியாக பேர்ன் ஆகிடும். இதனால் ஈஸியாக டயர்ட் ஆகிடுவாங்க. எந்த வேலையுமே செய்ய பிடிக்காது. ரொம்ப சோர்ந்து படுத்துப்பாங்க. காலையில் சீக்கிரமாக எழுந்துக்க முடியாது. இந்த மாதிரி தொந்தரவுலாம் அவங்க அனுபவிப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, கண் எரிச்சல் ஆகிடும். கண் எரிச்சல் மட்டும் இல்லாமல் ஹை ரிலேட்டடான இன்ஃபெக்ஷன்ஸும் இந்த டைமில் தான் பரவும். சின்னம்மை, பெரியம்மைன்னு சொல்லக்கூடிய அம்மை நோய்களும் இந்த சம்மர் சீசனில் தான் நம்ம பார்க்க முடியும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, வெள்ளைப்படுதல். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளைப்படும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு சம்மர் சீசனில் வெள்ளைப்படுதல் ரொம்ப அதிகமாகிடும். அதே மாதிரி ஆஸ்துமா, வீசிங், இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா அவங்களால அதிகமான வெப்பத்தையும் தாங்க முடியாது. அதிகமான ஈரப்பதமும் அவங்களோட உடம்பை ஏற்றுக்காது. இதுவே என்ன ஆகும்னா ரியாக்ஷன் காட்டும். அந்த வீசிங் சைனஸோட அறிகுறியான இரும்பல், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டின்னு சொல்லக்கூடிய மூச்சு விடவே கஷ்டப்படுறது, இந்த மாதிரியான பாதிப்புகளுக்கும் அவங்களுக்கு ஏற்படும். தலைவலி, தண்ணி சரியாக குடிக்கலைன்னா தலைவலி வந்துடும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம இந்த சம்மர் சீசனில் நிறைய பேர்கிட்ட பார்க்க முடியும். இதை எப்படி நம்ம தவிர்க்கலாம், நம்ம உடம்பை எப்படி பாதுகாத்துக்கலான்றதை நம்ம ஒரு டயட் மூலிமா பார்க்கலாம். தண்ணி நல்லா குடிக்கணும். சம்மரில் எவ்வளோ தேவைப்படுதோ தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணின்னு சொன்னோன்னே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, சம்மர் வந்தோடனே ஃப்ரிட்ஜில், ஃப்ரீசரில் ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அது கூலிங்காக இருக்கும்போது எடுத்து குடிச்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஃப்ரீசரில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் வாட்டர்லாம் எடுத்துகிட்டே இருக்கிறீங்கன்னா அதுவே கூட உங்களுக்கு பாடி ஹீட் ஆகிடும். அதனால் அந்த மாதிரி தண்ணியை நீங்கள் தவிர்த்துட்டு இன்னொன்று என்ன பண்ணலான்னா, மண்பானை வாங்கிக்கோங்க. மண்பானையில் நீங்கள் வெட்டி வேறு, நன்னாரி வேறு, இந்த மாதிரி குளிர்ச்சியும் நோய் எதிர்ப்பு சக்தி வரக்கூடிய இந்த மாதிரி மூலிகைகள்லாம் கூட நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அந்த தண்ணி குடிக்கிறதுனால உங்களுடைய உடம்பும் குளிர்ச்சியாக இருக்கும். எந்த ஒரு நோயும் உங்களை அண்டாது. சீரக தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ட்ராவலிங், பஸ் ட்ராவலிங், இந்த மாதிரிலாம் ரொம்ப தூரம் போகிறவங்க நீங்கள் சீரக தண்ணி ஒரு நாள் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு நாளைக்கு வெந்தய தண்ணி மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். வெந்தய தண்ணி பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கும் ரொம்ப நல்லது. சுகர் லெவலையும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கும். அதே மாதிரி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸு இந்த மாதிரி எதுவும் ஆகாது. அதே மாதிரி நீர்மோர் ரொம்ப அருமையான ஒரு பானம் இந்த சம்மர் சீசனில். அதனால் நீங்கள் தயிராக திக்காக எடுத்துக்கிறதுக்கு பதிலாக மோராக நீங்கள் அடித்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, மோரில் நீங்கள் கற்றாழையை மிக்ஸ் பண்ணி கூட மிக்சியில் அடிச்சுட்டு நீங்கள் குடிக்கலாம். ரொம்பவே நல்லது. வெள்ளைப்படுறவங்களும் நீர்மோரோட கற்றாழையை சேர்த்து எடுத்துக்கலாம். நீர்மோரோட நீங்கள் வாழைத்தண்டு கூட குட்டி குட்டியாக நறுக்கி கூட போட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா கேஸ்ட்ரிட்டிஸும் ஆகாது. இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம்ஸ் இருக்கிறதுனாலும் அதுவும் இந்த சம்மர் சீசனில்
நம்ம அவாய்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து ப்ராப்பர் டைஜஷனே இருக்காது. ஃபுட் பாய்சனிங் கூட சம்மர் சீசனில் நிறைய பேருக்கு நடக்கும். அதனால் இந்த மாதிரி குளிருள்ள பானங்களையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பழங்கள் காய்கறிகளை நம்மளுடைய உணவில் வந்து நம்ம சேர்த்துட்டு வரணும். முக்கியமாக நீர்ச்சத்து அதிகமாக குளிர்ச்சியாக இருக்கிற பழங்களை இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ பழங்கள் காய்கறிகள்னு வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது அதுலேயும் கவனமாக இருக்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய அடல்ட்ரேஷன் நடக்குது, நிறைய ஹைப்ரிட் வந்துடுச்சு. அதனால் நாட்டு காய்கறிகள் பழங்களை வந்து நம்மளுடைய உணவில் வந்து தினமும் சேர்த்துக்கோங்க. இப்போ பழங்கள்னு பார்த்திங்கன்னா, இந்த சீசனுக்கு ரொம்ப அருமையானது பார்த்திங்கன்னா நுங்கு, பதநீர், இளநீர், மோர், சரிங்களா, தர்பூசணி, கிர்னி பழம்னு சொல்லுவாங்க, முலாம் பழம். இன்னொன்று பார்த்திங்கன்னா தண்ணீர் பழம் சொல்லுவாங்க. இது வந்து காட்டு பகுதிகளில் கிடைக்கும். நாவற்பழம், இதெல்லாம் வந்து நம்மளுடைய உணவில் வந்து நீங்கள் சேர்த்துட்ருக்கலாம். மாதுளப்பழ ஜூஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. பொதுவாக பழங்களை வந்து நம்ம பழமாக கடித்து சாப்பிட்றது தான் நல்லது. இல்லை உங்களுக்கு ஜூஸாக சாப்பிட தான் புரிஞ்சிருக்குன்னா நீங்கள் ஜூஸாகவும் எடுத்துக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அதில் தண்ணியோ இல்லை ஐஸ் க்யூப்ஸோ இல்லை சுகரோ வந்து ஆட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால அதில் இருக்க வைட்டமின் பி, சி சத்தெல்லாம் வந்து கரைஞ்சி போயிடும். ஒன்லி உங்களுடைய டேஸ்ட்டுக்காக எடுத்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உணவுகளை வந்து உங்களுடைய உணவில் தொடர்ந்து சேர்த்துக்கோங்க. பாடியை டீஹைட்ரேட்டடாக பண்ணாதீங்க, ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. வெள்ளரிக்காய்லாம் இந்த சமயத்தில் நல்லா கிடைக்கும். நீங்கள் அதையும் வந்து சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். நெல்லிக்காய் ஜூஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம், இல்லை நெல்லிக்காய் சாதம் பண்ணி சாப்பிடலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா வேப்பம்பூவை வந்து ரசம் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். வேப்பம்பூ ரொம்பவே நல்லது, குளிர்ச்சியும் கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி நீர்ச்சத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கிற பழங்களையும் காய்களையும் கீரைகளை வாரத்தில் 3 நாளாவது உங்களுடைய உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அதே மாதிரி வாழைப்பூ, வாழைத்தண்டையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் போது நம்மளுக்கு இந்த சம்மர் சீசனில் ப்ராப்பர் டைஜஷனும் நடக்கும், மலச்சிக்கல் பிரச்சனையும் வராது. பைல்ஸு, ஃபிஸ்டுலா இந்த மாதிரி ப்ராப்ளத்தையும் வந்து நம்ம தவிர்க்க முடியும். அதே மாதிரி கம்பங்கூழ், கேழ்வரகு கூழ், அதே மாதிரி பழைய சாதத்தில் செஞ்ச கஞ்சி, இந்த மாதிரி பழைய சோறு சாதம், இதையும் வந்து நம்மளுடைய உணவில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு வீசிங், சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, தலைவலி இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்க நீங்கள் வாரத்தில் 1 நாள் 2 நாளாவது இந்த மாதிரி குளிர்ச்சியாக இருக்கிற உணவுகள் பானங்களை வந்து உங்களுடைய உணவில் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்துக்கும் போது இது கூடவே கொஞ்சம் மிளகும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கோல்ட் ஆகாது. ஓகே, இது கூடயே பார்த்திங்கன்னா சில டிப்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். வெயிலில் போகும்போது கொஞ்சம் கவர் பண்ணிட்டு போங்க. முக்கியமாக உங்களுடைய ஃபேஸ் அண்ட் ஹெட்டில் கேப் மாதிரி போட்டுக்கலாம். உங்களுடைய ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபீல்டு ஒர்க்காக இருக்கலாம் சிலருக்கு, இல்லை டிராஃபிக் போலீஸாக இருக்கலாம், இல்லை கண்டக்டர் டிரைவர்ஸாக இருக்கலாம், இல்லை வாட்ச்மேன் ஒர்க்காக இருக்கலாம். இந்த மாதிரி வெயிலே நீங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கேப் போட்டுட்டு போங்க. இல்லை வெயிலில் போகும்போது ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி பிளாக் கலரில் ட்ரெஸ் போடுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். பிகாஸ் பிளாக் பார்த்திங்கன்னா ஹீட்டை நல்லா அப்சர்வ் பண்ணும். அதனால் இதை அவாய்ட் பண்ணலாம். இன்னொன்று, எண்ணெய் நல்லா முழுக்க வச்சுட்டு நீங்கள் வெளியே போகக்கூடாது. அப்படி போகிறதுனால என்ன ஆகும்னா, வெளியே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நம்மளை ஈஸியாக வந்து நம்மளுடைய தலையில் வந்து உட்காந்துரும். அதனால் நீங்கள் எண்ணெய் வச்சு வேணால் குளிங்க. வாரத்தில் ஒரு 2 நாள் கூட நல்லா எண்ணெய் வச்சு, இல்லை உடம்பு முழுக்க வந்து நல்லா முழுகி குளிக்கலாம். இல்லை அந்த மாதிரி முடியாதவங்க உங்களுடைய உச்சந்தலை, கால் பாதம், கை பாதத்தில், தொப்புளில் வச்சு குளிச்சிங்கன்னா நம்மளுடைய பாடி வந்து ஹீட் ஆகிறத நம்ம வந்து கம்மி பண்ணலாம். அது மட்டும் இல்லை, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் எண்ணெயை வந்து தலையில் ஊற வச்சுலாம் குளிக்கக்கூடாது. அதே மாதிரி லேட் நைட்டில் நீங்கள் எண்ணெய் போட்டு தலையில் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து குளிக்க வேணாம். நீங்கள் விடியற் காலையிலேயே வந்து ஒரு 6-7 மணிக்கெலாம் வச்சுட்டு ஒரு 1 மணி நேரத்துலேயும் ஒரு அரை மணி நேரத்துலேயும் நல்லா வெந்நீரில் குளிச்சிங்கன்னா உங்களுடைய பாடி வந்து கண்டிஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று, அடிக்கடிக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனால ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். தண்ணி நிறைய குடிங்க, தினமும் 2 வேளை குளிங்க. ஓகேவா? இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.